அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1-4 வரை. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பெந்தேகொஸ்தே நாளின் போது வாக்குத்தத்தம் என்னவாக இருந்ததோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். அங்கே ஒரு பெரிய மாற்றம் சம்பவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. அவர் பொய் சொல்லுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை எப்படியும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்கு தத்தம் 50வது நாளில் அது நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சொன்னதை எப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? செய்வார். இந்த வருடம் நீங்கள் துவங்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருந்தா, வாக்கு பண்ணியிருந்தா அதை எப்படியும் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசித்து காத்திருந்து ஜெபித்தா போதும், ஏற்ற வேளையில் தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனம் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தை நிறைவேறும்படி காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். ஏற்ற வேளையில் அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறியதை அவர்கள் காண முடிந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எந்த சூழல்ல இவங்க இருந்திருப்பாங்க? இவங்க எல்லாரும் இயேசுவை நம்பி வந்தவர்கள், இயேசுவை நம்பி பின்பற்றி வந்தவர்கள், இயேசு வா என்று அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவர்கள். பேதுருவையும் அந்திரேயாவையும் வான்னு இயேசு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க? படகெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. யோவானையும் யாக்கோபையும் கூப்பிட்ட உடனே வலை பார்த்துக்கிட்டு வலைய அலசி கொண்டிருந்தவர்கள், சரி செய்து கொண்டிருந்தவர்கள் உடனே அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? வராங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவின் பின்னாக வந்தவர்கள், இயேசுவை நம்பி வந்தவர்கள். இயேசு அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இவங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும். வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருந்திருக்கும். யாரை நம்பி வந்தோமோ வந்தவர் இப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அப்போ இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. இனி வாழ்க்கையே கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்து வந்ததற்கு பிற்பாடு இவர்களுக்கு காட்சி அளித்த உடனே ஒரு புதிய நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கோம்? பிறந்திருக்கோம். இப்போ அந்த புதிய நம்பிக்கையில் அவரோடு டிராவல் பண்ணுறாங்க. ஆனால் 40வது நாள் அவங்க கண்ணு முன்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு? பரலோகம் ஏறி சென்று விட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இப்போ திருப்பியும் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கிறது, கேள்விக்குறிகள் அதிகமாகிறது. இனி எப்படி இருக்க போகுது? இனி எது மாதிரி நடக்கும்? என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்? எப்படிப்பட்ட சூழலில் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று கேள்விகளோடு தான் இவங்க போய் ஒரு அறையில் கூடி காத்திருந்து ஜெபித்தார்கள். இன்னைக்கு அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் தரப்பட்டதான சூழல், பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்களோடு இந்த ஆராதனையில் வந்து உட்கார்ந்திருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் எப்படியும் நிறைவேற்றுவார். அன்றைக்கு கேள்விகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட காத்திருந்ததான அந்த 120 பேருக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து தம்முடைய வாக்கை
நிறைவேற்றியது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் அவர் உண்மையுள்ளவராயிருந்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருந்தார்கள். தேவன் அவர்கள் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த 120 பேர் தான் முதல் சபைங்க. உருவாக்கப்பட்டதான முதல் சபை இவர்கள் தான். இன்றைக்கு நம்ம உலகம் முழுவதும் பல லட்சம் சபைகளை பார்க்கிறோம், பல கோடி ஜனங்களை பார்க்கிறோம். இப்படி பல சபைகள் உருவாக்கப்பட்டது. உலகளாவிய இந்த சபைகள் எல்லாம் வருவதற்கு முதல் சபையாக வித்திட்டவர்கள் இந்த 120 பேர் கொண்டதான சபையார். இவர்களை கொண்டுதான் தேவன் இன்னைக்கு இத்தனை சபைகளை உருவாக்கி இருக்கிறார். இவர்கள் தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் சபையாராக இருந்தார்கள். அங்கே இருந்ததான அந்த சபையாருக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இன்றைக்கு அதே போல நமக்கும் தேவன் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவார். ஆமென். சார், இது ஒரு பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் நடைபெற்ற நிகழ்வாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இது வெறும் ஒரு நிகழ்வாக மாத்திரம் நம்ம பார்த்துவிட்டு போய்விட முடியாது. மாறாக இது ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். அப்ப பெந்தேகோஸ்தே என்பது அல்லது பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் நடைபெற்றதான காரியங்கள் அன்றைக்கு அங்க இருந்ததான ஜனங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். நாங்கெல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரங்க அப்படின்னு சொல்லுவது பெரிதல்ல, ஆனா அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் பெந்தேகோஸ்தே சபையார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டான அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வருவோமானால் அதுதான் விலையேற பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அங்க இருந்ததான ஜனங்களுக்குள் உண்டானதான அந்த அனுபவம் இன்னைக்கு நமக்குள்ளேயும் உண்டாக வேண்டும். அப்படின்னா தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த அனுபவத்திற்குள்ள இருந்ததான அந்த ஜனங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாயிற்று. அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்களை தேவன் அசாதாரணமுடையவர்களாக தேவன் மாற்றினார். அப்ப இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவம் உண்டாவதற்கு, அந்த அனுபவம் என் வாழ்க்கையில வரணும் என்கிறதான எதிர்பார்ப்போடு நம்ம இந்த வார்த்தையை கேட்போமானால், அதற்கு நாம நம்மளை விட்டு கொடுப்போமானால், அர்ப்பணிப்போமானால் நம்ம வாழ்க்கையும் அது அசாதாரணமுடையதாக மாறும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு என்னெல்லாம் அனுபவம் இருந்துச்சு, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதலாவது வசனத்தை திருப்பியும் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம விரல் விட்டு என்ன எத்தனை பேரு? அவங்க எல்லாரும் எத்தனை பேரு? 120 பேர். 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்ப இங்க இருந்ததான இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதல் அனுபவம் என்பது ஒரு மனம். எத்தனை பேருக்குள்ள? 120 பேருக்குள்ள ஒரு மனம் என்கிறதான இந்த அனுபவம் இருந்தா கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறக்கும். ஒரு மனம் இருக்கிறவர்களிடத்துல தேவன் தம்மை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த ஒரு மனதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதுனால தான்
எங்கே 2 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் சொல்றார். எங்கே ஒருவர் இருக்கிறாரோ அவரிடத்துல வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட ஒன்றுக்கு மேற்பட்டு, எங்கே 2 3 பேர். அப்ப 2 பேர்னு வந்துட்டாலே நான் ஒரு ஆள் இன்னொரு ஆள், இப்ப 2 பேருக்குள்ளேயும் என்ன வரணும்? ஒரு மனம், ஒரே சிந்தை. அப்ப அப்படிப்பட்ட நபர்களாய் ஒரு இடத்துல கூடிட்டா அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருவாரா? வந்து விடுவார். அப்ப இன்றைக்கு தேவன் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது ஒரு மனம் என்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர வேண்டியதான ஏக சிந்தை என்னன்னா, நாங்க எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம வெவ்வேறு ஜாதியிலிருந்து வந்திருக்கலாம், வெவ்வேறு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம வெவ்வேறு விதமான தகுதிகள்ல இருந்து வந்திருக்கலாம், நம்ம வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கலாம், நம்ம பலதரப்பட்ட சூழல்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா எப்போது தேவன் நம்மளை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்தாரோ அப்பொழுது இயேசுவின் பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாய், ஒரே தகப்பனுடைய பிள்ளையாக தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை இசைத்து விட்டார். அல்லேலூயா. நம்மளை அப்படி தேவன் இணைத்து விட்டார். நம்மளை அப்படி தேவன் எருசலேம் நகரத்தை கட்டியது போல இசைவினை பான நகரமாய் கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மனம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் அந்த சபையாருக்குள்ள இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் என்கிறதான ஒரு பென்டிகாஸ்டல் டேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு என்ன செய்தது? இருந்தது. இந்த 120 பேரும் பலதரப்பட்ட மக்கள், ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் தான், ஒருவருக்கு ஒருவர் பல காரியங்களை பேசியவர்கள் தான், பல விதங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் முரண்பட்டவர்கள் தான். ஆனா அவர்களை தேவன் ஒரு மனமாய் கூடி வர பண்ணிய போது அவர்கள் தங்களை விட்டு கொடுத்து ஒரு மனமாய் கூடி வந்தார்கள். தேவன் அவர்களிடத்துல கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நம்மிடத்துல பலதரப்பட்டதான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் கட்டப்பட்டா நம்ம இடத்துல தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன், அவர் சொல்றதை நான் கேட்க முடியாது, இவர் சொல்றதை கேட்க முடியாது, இப்படி ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு மனம் என்ன செய்யாது? வரவே வராது. அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நான் சொல்றதைத்தான் எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். நான் சொல்றது தான் கேட்கணும். நம்ம யார் சொல்றதையும் யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்போம். இயேசுவின் பிரதிநிதியாக நிற்கிற மோசே என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்போம். அல்லேலூயா. ஆம், மோசே சொன்னதை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், தப்பித்தார்கள். மோசே சொன்னதற்கு விரோதமாக செயல்பட்டார்கள், அடி வாங்கினார்கள். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஹிஸ்டரி எல்லாம் நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா நடந்தது இதுதான். தேவன் பேசுகிற வார்த்தையை மோசே என்ன செய்யறாரு? சொல்றாரு. மோசே சொல்றதை கேட்ட போதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க. மோசே சொல்றதை கேட்காத போதெல்லாம் என்னவாயிட்டாங்க? கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடிபட்டு விழுந்து ஆண்டவரே அப்படிங்கும் போது திருப்பி எழும்பி இப்படிதான் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க சொல்றது, அவங்க சொல்றது, அதை சொல்றது, நான் சொல்றதுதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சபையில தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதான மோசே என்ன சொல்லுகிறார்? இதுக்கு நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்துட்டா எல்லாருக்குள்ளும் என்ன வந்துருது? ஒரு மனம் வந்துருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்கள், தலைவர்கள் சொல்றத ஜனங்கள் கேட்கும்போது அங்க ஆசீர்வாதம் இருந்துச்சு. தலைவர்கள், மூப்பர்கள் சொல்லுவதில் முரண்பட்ட போது ஜனங்களுக்குள்ள பின்மாற்றம் என்ன செய்தது? இருந்தது. அப்ப இன்னைக்கும் சில சமயங்கள்ல
தேவன் நமக்கு சில மூப்பர்களாக, தலைவர்களாக சிலரை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கும்போது அவர்கள் சொல்ற ஆலோசனையில் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், கேட்பதற்கு அது ஒத்துக்கொள்ள முடியாதது போல இருந்தாலும், ஆனாலும் சற்று அதற்கு செவிசாய்த்து சரி என்று சொல்வோமானால் அங்கதான் தேவன் ஒரு மனதை என்ன செய்றாரு? கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் உண்டாகணும்னா முரண்பாடுகளெல்லாம் கடந்து, ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் கடந்து விட்டு கொடுக்கிறதான அந்த மனப்பான்மையோடு செயல்பட்டா ஒரு மனம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். அல்லேலூயா. ஆமா, குடும்பத்துல கூட பாருங்க, பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்ன செய்ய மாட்டேங்கி, வரமாட்டேங்கி. நான் சொல்றத நீ கேள், நீ சொல்றத நான் எப்படி கேட்கறது? இப்படி ஒருவருக்கு ஒருவர் அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால ஒரு மனமே என்ன செய்ய மாட்டேங்கி, வரமாட்டேங்கி. கணவன் ஒன்றை செஞ்சா மனைவி ஒன்றை செய்யறது, பெற்றோர் ஒன்றை செஞ்சா பிள்ளைகள் ஒன்றை செய்யறது. ஏன் ஒரு மனம் வரமாட்டேங்கி? நான் சொல்றதை கேள், நீ சொல்றதை கேள். இது எல்லாவற்றையும் கடந்து விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மையோடு, அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம இருப்போமானால் ஒரு மனம் என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. ரெண்டாவது, விட்டு கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனம் நமக்குள்ள உண்டாகணும்னா அன்பிலே நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள அன்பு பெருகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு ஆளோடு இசைந்து போவதற்கு நம்முடைய இருதயம் அது ஒப்புக்கொண்டு விடும். அன்பு இல்லாத பட்சத்தில் ஒரு ஆள் என்ன சொன்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா, அன்பு பெருகிருச்சுன்னா, நம்ம இன்னொருவரை அவங்களுடைய குறைவுல கூட நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்னது? ஒரு மனம் என்கிறதான அனுபவம். அன்னைக்கு அந்த விசுவாசிகளுக்குள்ள இந்த அனுபவம் இருந்துச்சு. கர்த்தர் அதனால பாருங்க, இந்த அனுபவத்தை அவங்க உடையவர்களாக இருந்ததுனால அவங்கள தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை கொண்டு சபைகளை தேவன் கட்டி எழுப்பினார், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்தார். இன்னைக்கு நம்மை கொண்டு தேவன் கிரியை செய்யணும், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்யணும் என்றால் நமக்குள்ள அந்த அனுபவம் என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அல்லேலூயா, 4வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஏற்கனவே நம்ம இதை கேட்டிருக்கிறோம். இந்த பாஷையை பேசினவங்க எல்லாம் யாரு? எந்த ஊருக்காரங்க? நீங்க கீழே உள்ள வசனத்தை வாசிங்கன்னா அவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவங்க யாரா? கலிலேயர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடியில் அதை சொன்னேன். கலிலேயர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவதற்கு, அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு மற்றவர்களுடைய பாஷையை பேசுவதற்கான திறன் கிடையாது. இவர்கள் பாஷையிலேயே ஊறி போனவர்கள், இருக்கிறதுலே கொலோக்கியல் லாங்குவேஜ், த லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லப்படுகிற பாஷையில் பேசக்கூடியவர்கள் கலிலேயர்கள். இத்தனைக்கும் கலிலேயர்களை குறித்து இன்னும் ஒரு ஸ்டடி இப்படியாக சொல்லுது, அவர்களுக்கு படிப்பறிவுங்கிறது ரொம்ப குறைவு. அவர்களில் அநேகர் இந்த மீன்பிடிய தொழிலை வைத்திருந்தவர்கள், அப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடல், போட்டு, மீன், வலையை போடுறது, இதுதான் மேக்சிமம் அவர்களுக்கான அறிவு. அவர்களுக்கு பெரிதாய் யாரு கூடயும் இருக்கக்கூடியதான அந்த உலக வழக்கத்தில் இருக்கிறதான அறிவு ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட கலிலேயர்கள் அவர்களுடைய லாங்குவேஜை தவிர்த்து வேற எந்த லாங்குவேஜை கத்துக்கணும்னு முயற்சி எடுக்காதவர்கள். ஆனா அவர்கள் இங்கே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். வெவ்வேறு பாஷைனா யாருடைய பாஷைய? நீங்க அப்படியே வசனத்துக்கு வந்தீங்கன்னா 9வது வசனத்துல சொல்லியிருக்கு, இவர்கள் யாருடைய பாஷையெல்லாம் பேசினாங்களாம்?
பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். கவனிச்சீங்களா? ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்குது. இவ்வளவு பேருடைய பாஷையை இந்த கலிலேயர்கள் என்ன செஞ்சாங்களாம்? பேசினார்கள். உலகத்துல ரொம்ப பெரிய பாஷையாக கருதப்பட்ட கிரேக்க பாஷை, அரேபிய பாஷை, இதெல்லாம் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. So here the experience is supernatural transformation. இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அசாதாரணமான மாற்றம் இவங்க வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்தார். அப்படி ஒரு அனுபவம் இவங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இது பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்பட்ட அனுபவங்க. இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வாழ்க்கை மாறணுமா? வாழ்க்கை மாறணுமா? அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தாகணும். அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். இவங்க எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு மாற்றம் உண்டானது. அதனால ஒரு அசாதாரணமான மாற்றத்தை தேவன் இவங்க வாழ்க்கையில கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன மாற்றம் நமக்கு தேவை? என் சிந்தை மாறணும், என் எண்ணம் மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சொல்லு மாறணும், என்னுடைய நடவடிக்கைகள் மாறணும். இதெல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வேண்டும். எத்தனை பேர் அப்படி இந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இந்த மாற்றம் வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய மாற்றம் வந்துடும். ஆமென். ஒரு சின்ன மாற்றத்தில் இருந்து தான் பெரிய மாற்றத்தினுடைய துவக்கம் இருக்கிறது. அப்போ அந்த சின்ன மாற்றம் எண்ணிலே ஏற்பட வேண்டியதான மாற்றம். அப்போ எண்ணிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ என் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆமென். ஆமாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது போலவே ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசிய அதே வார்த்தைகள் இப்பயும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஆமா. சபைக்குள்ள வந்துட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு திருவிருந்து எடுத்துட்டு இன்னும் கெட்ட வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது? பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சபிக்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு விசுவாசியினுடைய வாயில இருந்து நல்ல வார்த்தை தான் வர வேண்டும். அல்லேலூயாவா. இந்த மாற்றம் எனக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? வரணும். என் சிந்தையில நல்ல காரியங்களை யோசிக்கணும். அப்படின்னா தான் நான் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். என் சிந்தையில இன்னும் மாறவே இல்லை. இன்னும் குறுகிய மனப்பான்மை, யாரை குறித்தாவது ஏதாவது ஒரு எண்ணம். ஆனா நம்ம கோபப்பட்டுட்டு அந்த கோபத்தை நியாயப்படுத்த விரும்புகிறோம். இல்லை, கோபம் தேவனுக்கு வேண்டாம். அவர் அதை வேண்டான்னு நினைக்கிறாரு. கோபப்படாத. கோபப்பட்டுட்டாலே நீ என்ன செஞ்சிருவ? பாவம் செஞ்சிருவ. கோபப்பட்டுட்டாலே உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிரும்? வந்துடும். கோபப்பட்டுட்டாலே உன் சகோதரன் நீ என்ன செஞ்சிருவ? அடிச்சிருவ. கோபப்பட்டுட்டாலே தேவையில்லாத காரியங்கள் வந்துடும். அப்ப கோபப்பட்டுட்டா உனக்குள்ள என்ன வந்துருது? பாவம் வந்துருது. அதனால கோபப்படாத அப்படிங்கிறது அந்த வார்த்தை. அப்ப இதுல நமக்கு என்ன வேணும்? மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்படி சின்ன சின்ன காரியத்தில் ஒரு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னங்க? ஒரு சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாற்றம் நமக்குள்ள வருவதற்கு ஒப்பு கொடுங்க.
அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் அன்னைக்கு அந்த சபையாருக்கு இருந்தது. இதே அனுபவம் இன்னைக்கு நமக்கு உண்டாச்சுன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அவர்களை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எளிமை நிற்பமாண்டுடைய